உறவுகளுக்கு அன்பான வணக்கம். சட்டுன்னு ஒரு டிஷ் பார்த்து வந்துடலாமா? புதினா ரைஸ். ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா ஒரு லைட் பிங்க் ஷேட் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. 2 அல்லது 3 தக்காளி, சின்ன தக்காளி போட்டு பரட்டிக்கோங்க. 2 கட்டு புதினா இல்லைனா 1.5 கட்டு புதினா, 3 டம்ளர் ரைஸுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. அதோட இஞ்சி, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எல்லாம் போட்டு, பூண்டு கொஞ்சம் போட்டு அரைச்சி சாந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் வாட்டர் இருந்ததுன்னா ரைஸ் வாட்டர் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதினா ரைஸ்க்கு வாழைக்காய் பொரியல் செய்யலாம், இல்லைன்னா பொட்டேட்டோ பொரியல் செய்யலாம். நான் பேபி பொட்டேட்டோ கிடச்சிதுங்க, அது ஃப்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நன்றி, வணக்கம்.